இந்த பைரவி சவால் விட்டு இவ்ளோ கேவலமா ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம இப்போ எஸ்எஸ்கே இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய விஷயத்த செஞ்சுட்டு இருக்காரு இல்லையா? இந்த பைரவி கூட சேர்ந்து. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதமோட கால புடிச்சு கெஞ்ச வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதாவது கௌதம் என்ன விட்டுரு கௌதம். அது மட்டும் இல்லாம உன் பொண்டாட்டி இலக்கியா கிட்ட சொல்லு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த உன் பொண்டாட்டி பேர்லயே ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிர்றேன். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்ன காப்பாத்து கௌதம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி கையெடுத்து கும்பிட்டு கதறி அழுது நம்ம கௌதமோட கால்ல விழுந்து கதறி அழுதுட்டு இருக்காரு. அதாவது இத பார்க்கும்போது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே கொடும பண்ணியிருக்காரு. இப்போ இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சந்தோஷமா தான் இருக்கு. அப்படி இலக்கியா என்னதான் மெடிக்கல் மிராக்கிள் பண்ணாங்க? எப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே சரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, நம்ம கௌதமும் திரு திரு திருன்னு முழிக்கிறாரு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பைரவியும் திரு திரு திருன்னு வந்து முழிக்கிறாங்க. அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி மன்னிப்பு கேட்டு, நம்ம எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்றது ரொம்பவே நல்ல விஷயம் தான். அதுக்கு முன்னாடி என்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா சொல்றது ஒண்ணுமே புரியல. எந்த ஒரு நம்பிக்கையில இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் வந்து நின்னுட்டு இருக்காங்க அப்படின்றதும் புரியல. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு டோக்கனுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே இருந்துட்டு அந்த இடத்த அதாவது மாணிக்கத்தோட இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த நம்ம கௌதம் யோசிச்சு தான் ஆகணும். பட் இருந்தாலும் இலக்கியா மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த பைரவி வந்துட்டு நல்லா பேச வேண்டியது எல்லாத்தையுமே பேசிட்டு போயிடுறாங்க. "நீ எல்லாம் அவ்வளோதான். இன்னையோட உன்னோட கதை முடிஞ்சுது. உன்ன வீட்ட விட்டு தொரத்துறது தான் வேலை." அப்படி இப்படின்ற மாரி என்னென்னமோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டாங்க. "மேடம் போய் உள்ள போய் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ எஸ்எஸ்கேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடியோ, ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போகுது. "என்ன எஸ்எஸ்கே இது போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எஸ்கே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து போகுது. அத பார்த்த உடனே எஸ்எஸ்கேவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அதுல என்ன மெசேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நீ யாரு? உன்னோட ஜாதகம் என்ன? 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ யார ஏமாத்துன? உன் மகன் இப்ப 30 வயசுல எப்படி இருக்கான்? எங்க இருக்கான்? எல்லாமே எனக்கு தெரியும் எஸ்எஸ்கே. இந்த இடத்த மட்டும் எங்க பேருக்கு நீ ரெஜிஸ்டர் பண்ணி குடுக்கல அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது இந்த ஒரு மெசேஜ் அதாவது இந்த ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே உன்னோட பொண்டாட்டியான இப்ப இருக்கிற பொண்டாட்டியான தாக்ஷாயணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் சேரும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. இங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா 30 வருஷமா நம்ம கௌதமுக்கு பண்ண துரோகத்துக்கும், இப்போ பண்ணிட்டு இருக்கிற துரோகத்துக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வந்துட்டு பதிலடி குடுக்கணும்னு நெனச்சாங்க. ஒரு பக்கம் என் புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள மன்னிச்சா மட்டும் தான் நான் அடுத்தடுத்து வந்து அதாவது இந்த ஒரு விஷயத்த நான் செய்ய மாட்டேன். அவரு கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. நம்ம கௌதமும் அத வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கிறாரு. என்ன எஸ்எஸ்கே இவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சுற, இன்னும் நல்லா கெஞ்சு. நீ இதுக்கு இவ்ளோ கெஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததே கிடையாது. இந்த இடத்த ஏதோ ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்ன. போய் பண்ணு. ஏன் இவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட்டுட்டு இருக்க? அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, கௌதம் இனிமே உன் பிரச்சனைக்கே நான் வரமாட்டேன். என்ன விட்டுரு. நான் இப்படியே ஓடி போயிடுறேன். அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்லிடுறேன். மாணிக்கையா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த இலக்கிய பேர்லயே ரெஜிஸ்டர் பண்ணி குடுத்துருங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுதுட்டு இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.